ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம். இந்த நாளிலும் தியானிக்க இருக்கக்கூடிய வேத வசனமானது மார்க்கு புஸ்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரத்திலே 67ஆம் வசனம். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற போது பேதுருவை கண்ட அவனை உத்து பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். நேற்றைய தினத்திலே முந்தின வசனத்திலே அரண்மனை முத்தத்தில் இருந்து கொண்டிருந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன நடக்கிறது என்று அறிய போனவன் அதை அறியாமல் தன்னுடைய சுயத்திற்காக, அது குளிர்காலமாக இருந்தபடியினாலே அங்கே அரண்மனையில் உள்ளவர்கள் நெருப்பு மூட்டி அதிலே குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவனோடு கூட பேதுருவும் இருந்தான். பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பேதுருவை கண்ட அங்கிருந்த வேலைக்காரி உடனே கண்டு கொண்டாள். நீ இயேசுவோடு கூட இருந்தாய் என்று. இங்கே பேதுரு இயேசுவோடு கூட இருந்தார். பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அழைத்து வந்தவர் அந்திரேயா. நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அழைத்து வந்தவர். யூத பெயர் அவருக்கு சீமோன் என்று பெயர். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேபா என்று மாற்றினார். கேபா என்றால் பாறை என்று அரேமிய மொழியிலே. பாறை என்றால் நல்ல கடினமான உறுதியான உடைக்க முடியாத கல் பாறை. ஆனால் இதைத்தான் கிரேக்க மொழியிலே பேதுரு என்று சொன்னாலும் பேதுரு பாறையைப் போல நடந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிலை உள்ளவனாக இல்லை, நிலையற்றவனாக இருந்தான். அவனுடைய விசுவாசம் தடுமாறி போனது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாய் என்று சொன்னபோது நான் அவன் இல்லை என்றான். 3 முறை மறுதலித்த அவனை ஆண்டவர் 3 முறை அழைத்து பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு பாறையாக அவரை மாற்றிவிட்டார் தேவன். பாறையாக மாற்றினது கூட மட்டுமல்லாமல் தன்னுடைய பிரதான சீசராக்கினார். இயேசு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றி வர சொன்னபடி திருச்சபை கட்டப்பட போகின்ற பாறையாக பேதுருவை அவர் ஸ்திரப்படுத்தினார். நீ அதுபோல மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதாவது எப்படி அந்திரேயா உன்னை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தானோ அதே போல நீ அநேக ஜனங்களை அழைத்து கொள்ள வர வேண்டும். உன்னால் ஏற்படுத்தப்பட போகின்ற ஊழியர்களும் அழைத்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்திரேயா பெயர் 3 இடங்களிலே வருகின்றது. அந்த 3 இடங்களிலேயும் முதலாவதாக அவர் பேதுருவை அழைத்து கொண்டு வந்தார். இரண்டாவதாக உணவில்லாத போது ஒரு சிறு பையனை ஆண்டவரிடத்திலே அழைத்து வந்தவர் அந்திரேயாதான். அவனிடத்திலே 2 மீன் துண்டுகளும் 5 சிறு அப்பத்துண்டுகளும் இருக்கின்றன என்று அழைத்து கொண்டு வந்தவர். அதேபோல் கிரேக்கர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்பிய போது பிலிப்பிடத்திலே வந்து சொன்னபோது பிலிப்பு அவர்களை அந்திரேயாவிடத்திலே கொண்டு விட அந்திரேயாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கிரேக்கரை அழைத்து கொண்டு வந்தார். ஆகவே மேசியா என்பதனாலேயே அந்திரேயா யோவான் புஸ்தகத்திலே தன்னுடைய பெயர் உள்ள இடங்களெல்லாம் அவர் தான் ஒரு சீசன் என்பதை, தான் நிலை உள்ளவன் என்பதை, தான் விசுவாசம் உள்ளவன் என்பதை அவர் நிரூபித்தார். அதனால்தான் மேசியாவை கண்டோம் என்று தன் சகோதரனிடம் சொன்னார். அதேபோல பிலிப்புவும் நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வந்து மோசே தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற மேசியாவை
நாங்கள் கண்டோம் என்பதை யோவான் புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகவே மேசியாவை காண்பது மட்டுமல்ல, மேசியாவுக்கு அந்த பரலோகத்திற்காக மேசியா ராஜாங்கம் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய போகிற பரலோகத்திற்காக நாம் ஆத்துமாக்களை சேர்ப்பதற்காக அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் விசுவாசம் உள்ளவனாக நிலை உள்ளவனாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலிக்கக்கூடாது என்பதை தான் இந்த வேத வசனம் இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பேதுரு மறுதலித்தாலும் கூட, நான் அவனில்லை என்று மறுதலித்தாலும் கூட, இயேசு அவனோடு கூட இருந்ததினால்தான் அவனை அழைத்து அவனை நிலை உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக பிரதான சீசனாக உயர்த்தி வைத்து தன்னுடைய பணியை திறமையாக செய்ய வைத்தார். இயேசுவை காட்டிலும் அதிகமான பேரை ஆதாயம் செய்த பெருமை பேதுருக்கு உண்டு. அதேபோல் இன்றைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியர்களும் இப்படியாகவே பயன்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் வேண்டி விண்ணப்பிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் உருக்கவும் உடையவரே, பேதுருவின் மூலமாக இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்ல வந்தது, சுயம் இருக்கக்கூடாது, விசுவாசத்திலே தடுமாற்றம் இருக்கக்கூடாது, மற்றும் நாம் நிலையற்றவனாக இருக்கக்கூடாது. எப்படி அந்திரேயா சீசர் பணியை ஒழுங்காக செய்தாரோ அதே போல் நாம் இயேசுவிடம் வரும்போதெல்லாம் இயேசு நம்மோடு கூட இருப்பதினாலே யாரையாவது அழைத்து கொண்டு வர வேண்டும் என்றபடி கர்த்தர் நாம் அநேக இன்னும் அறியாத ஜனங்களை அவரிடத்திலே கொண்டு வந்து கிருபையை கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த ஊழியம் அவருக்குரியது. ஆகவே நாம் கலங்க வேண்டியதில்லை. நாம் அறிவித்தால் போதும், கர்த்தர் தானாகவே தருவார் என்றபடி கர்த்தர் இப்படியாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.